பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கன்னித்திருக்குறளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையிலே நம்முடைய வீடியோவை பார்த்து பல பேர் தங்களுடைய வாழ்க்கை வளத்தை பெருக்கியிருக்கிறார்கள். ஒரு செய்தியை நான் பார்த்தேன். இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு துஆவின் காரணமாக மிகப்பெரிய கோடீஸ்வரராக பணக்காரராக ஆன விஷயத்தை நான் கேள்விப்பட்ட பொழுது, இது நம்முடைய அனைவருக்கும் தேவையான விஷயம் என்பதனால் இதை இங்கே குறிப்பிடுகின்றேன். புதுசாக வரக்கூடியவங்க கீழே வலது பக்கம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு சிவப்பாக ஒரு பட்டன் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதையும் தொட்டிங்கன்னா 3 பெல் வரும். அதில் மேலே உள்ள ஆல் அப்படிங்கிற பெல்லை தொட்டிங்கன்னா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். ரெண்டாவது, அது மாத்திரம் இல்லாமல் நமக்கு புதிய வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும். கன்னித்திருக்குறளே, சவுதியை சேர்ந்த ஷேக் சாலிக் இப்னு அப்துல்லான்னு சொல்லக்கூடியவங்க மிகப்பெரிய பணக்காரர். அவர் ஜித்தாவில் அந்த பாலஸ்தீன் ஸ்ட்ரீட்டில் வழியாக போகும்போது அல் பராக்கா டவர்னு மிகப்பெரிய டவர் கட்டியிருக்கிறார். அங்கே போனவங்க அதை பார்க்காம இருக்க முடியாது. அவர் தன்னுடைய இந்த வசதிக்கு காரணம் என்ன என்பதனை ஒரு டிவியில் சொல்லும்போது சொல்கின்றார். அவர் ஹஜ்ஜுக்கு போகும்போது முதல் தடவையாக ஹஜ்ஜு செய்யும் பொழுது அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார். இறைவா, எனக்கு மாபெரும் வசதி வாழ்க்கையை தருவாயாக அப்படின்னு துஆ செய்கிறார். அந்த துஆவின் பரக்கத்தினால அவர் சாதாரண மனுஷராக இருந்திருக்கிறார், மிகப்பெரிய பணக்காரராக ஆகிவிட்டார். இதில் அவர் குறிப்பிடுகின்றார். இப்போ இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், சில நேரங்கள் சில இடங்கள் இருக்கிறது, அந்த இடத்துல கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படிப்பட்டது தான் ஹஜ்ஜில் செய்யக்கூடிய துஆக்கள். இப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போய் தான் துஆ செய்யணுமான்னு கிடையாது. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பும் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை இருக்கிறது. இப்போ இந்த 5 நேர தொழுகை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி தஹஜ்ஜத்தில் கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். தஹஜ்ஜத்தில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த சமயத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வை குர்ஆனை ஓதி திக்ர் செஞ்சுட்டு கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நம்ம அதெல்லாம் செய்கின்றோம். செய்து முடிச்சுட்டு உள்ளார்த்தமாக துஆ செய்யும்போது நம்ம அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி நோன்பு திறக்கும்போது செய்யக்கூடிய துஆக்கள், நோன்பாளி செய்யக்கூடிய நோன்பு வச்சுட்டே இருக்கும்போது கேட்கக்கூடிய துஆக்கள், இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புகள். ஹஜ்ஜுன்னு சொன்னால் நம்ம ஆயுசில் செய்யக்கூடிய ஒன்று தான். ஆனால் நம்ம என்ன செய்யலாம், இதை டெய்லி நம்ம கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ இதுக்கு நம்ம ஒரு துஆவை கற்றுக் கொடுத்துருக்கின்றேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ. இது அல்ஹம்துலில்லாஹ் பல பேர் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்வுடைய கிருபையிலே தங்களுடைய வாழ்க்கை கஷ்டங்கள் நீங்கி மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி கேட்குறது, அதான் முக்கியம். நம்ம இந்த துஆ எப்படி கேட்குறதுன்னு சொன்னால், அதாவது சலவாத் நீங்கள் 100 தடவை ஓதுங்க. ஏன்னு சொன்னால், சலவாத்து 2 சலவாத்துக்கு இடையில் உள்ள துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நம்ம 100 தடவை ஓதும்போது அதனுடைய பவராகப்பட்டது அது அல்லாஹ்விடத்தில் மக்பூலியத் ஆகிவிடும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து 1000 தடவை நம்ம ரஹமத் இறங்குகிறது. ஒரு தடவை நம்ம சலாத் சொன்னோம்னா அல்லாஹ் நம்ம மீது 10 தடவை சலாத் சொல்கின்றான். நீங்கள் 100 தடவை சலாத் ஓதும்போது 1000 ரஹமத் இறங்குகிறது. அப்போ ரஹமத்தை கொண்டு வருகிறது. அதே மாதிரி சலவாத்து 100 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இது 100 தடவை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இது யார் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்களோ அல்லாஹ் கபூல் செய்கின்றான். 3வது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அலில் அலீம், இது 100 தடவை. இது அர்ஷுடைய புதையலில் இருக்கக்கூடியது. அஸ்தஃபிருல்லாஹ் வாத்துபு இலைஹ், இது 100 தடவை. நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும்போது அஸ்தஃபிருல்லாஹ் யா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாயா, உன் பக்கம் திரும்புகின்றேன். பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அதனுடைய உணவுடைய வாசல் திறக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம துஆ செய்யணும். வாழ்க்கை வசதிக்காக வேண்டி நாம் துஆ செய்கிறது ஒன்று. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ நம்ம முன்பு போட்டிருந்தா கூட திரும்ப புதுசாக வரக்கூடியவங்களுக்கு இது எப்படி ரொம்ப சிறப்பு உயர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான போடுறோம். அது என்னன்னு சொன்னால், ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹாப், ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். இது தமிழில் சொல்கிறதா இருந்தால், இறைவா எனக்கு நிறைவான செல்வத்தை தருவாயாக, நிச்சயமாக நீயே மாபெரும் கொடையாளி. இது 100 தடவை தமிழில் சொல்லுங்கள், இல்லை அரபியில் சொல்லுங்கள். திரும்ப சலவாத்து 100 தடவை.
இது நீங்கள் முடிஞ்சால் காலை மாலை ஓதிட்டு வாங்க, இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதி அந்த 7 தடவை இடையில வந்து இந்த சலாவாத்து முடிக்கிறதுக்கு 100 தடவை ஓதி முடிப்பதற்கு முன்பாக 7 தடவை உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்ட கேளுங்க, என்ன கஷ்டமோ எல்லாத்தையும் அல்லாட்ட கேளுங்க, தீக்கிறத கேளுங்க. எப்படி கேட்டு வந்தீங்க சொன்னால் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே உங்களுக்கு பணம் செல்வம் ஓடி வருவதை பார்க்க முடியும். அதோடு சேர்த்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ திக்ர் செஞ்சுட்டு துவா செய்கிறீங்க, ரெண்டாவது ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்பும் 3 தடவை இப்போ நான் சொன்னதை கேட்டே வாங்க. அதாவது நிச்சயமாக அல்லாஹ் தருவானுக்கு நம்பிக்கையோடு கேளுங்க, நிச்சயமாக தருவான், சந்தேகமே கிடையாது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த வீடியோ பார்த்து அவங்க வாழ்க்கையில் உயர்நிலைக்கு வந்திருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்ம அல்லாஹ்வுடைய தொடர்பு, அப்போது அல்லாஹ்வுடைய தொடர்புன்னா 5 நேரம் தொழுங்க, ஒரு சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. அது மாத்திரம் இல்லாமல் இதே இதுக்குன்னு ஒன்று நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க கீழே பாருங்கள், இடது பக்கம் கேபிக்கு பிரைட்னு போட்டிருக்கோம், அதை தொட்டிங்கன்னா என்னுடைய வீடியோக்கெல்லாம் வந்துடும். அந்த வீடியோவில் குர்ஆனை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்ம போட்டிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில் அதே மாதிரி இதயத்தை பரிசுத்தம் செய்யக்கூடிய இதய திக்ர் போட்டிருக்கோம். அந்த இதய திக்ர் காலை மாலை 20 நிமிஷம் செஞ்சுட்டு நீங்கள் துவா கேட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய துவா கபூலாவதற்கு காரணம் அமைகிறது. இப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களை சரி செஞ்சுட்டு இந்த ஓதிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒன்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், என்னென்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் பெற்றுட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் எதனை கேட்டாலும் கொடுத்துருவான். அப்போ அல்லாஹ் நெருக்கம் பெறதுக்கு என்ன முக்கியமான வேணும்னு சொன்னால் குர்ஆனையும் ஹதீஸை நபி வழியை பின்பற்றுவது மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியது, இம்மையும் வெற்றி தரக்கூடியது. ஒரு சுன்னத்தை சொல்லித் தருகின்றேன், வாழ்க்கை அப்படி கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழுந்தவுடன், நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்டு தூங்கி தான் எழுந்திருப்போம், என்ன செய்வான்னு சொன்னால் முகத்திலிருந்து தூக்கத்தின் அடையாளத்தை கையால் துடைப்பாங்க. என்ன செய்வான்னு சொன்னால் 2 கையினாலையும் இப்படி துடைப்பாங்க. இது ஒரு சுன்னத். பிஸ்மில்லா சொல்லி, அது இன்னொரு ஹதீஸில் வருது, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு சொல்லிட்டு துவா செஞ்சாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் கபூல் செய்கிறான்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த சுன்னத் உதிச்சனுமே முகத்தை துடைக்கிறது, தூக்கத்தை துடைக்கிறது. துடைத்து விட்டு துவா ஓதுவாங்க. என்ன? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். என்ன அர்த்தம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. அவன் யாருன்னு சொன்னால் நம்மை மரணிக்க செய்து பிறகு உயிர் கொடுத்தான், எழுப்பப்படுவதும் அவனிடமே. சஹீல் புகார் வரக்கூடிய ஹதீஸ். அதாவது நம்ம தூக்கங்கிறது ஒரு மரணம், அப்போ தூக்கத்திலிருந்து நம்ம எழுப்புறது அல்லாஹ் தாலா. அப்போது அந்த மரணிக்கு தூக்கத்திலிருந்து எழுத செய்தான், உயிர் கொடுத்தான். திரும்ப அதே மாதிரி வஃபாத்தான பிறகு நம்மளோ அல்லாஹ் தாலா மறுமையில் எழுப்புவான் அப்படிங்கிறது அர்த்தம். ரொம்ப சிறப்பான துவா. இதை நீங்கள் தமிழில் சொன்னாலும் சரி தான், அரபியில் சொன்னாலும் சரி தான். அரபியில் சொல்கிறது சொன்னால் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அஹ்யானா பஅதமா அமாத்தனா, இறந்த பிறகு உயிர் கொடுத்தான், வ இலைஹி நுஷூர், அவனிடமே நாம் திரும்ப இருக்கின்றோம். இதை ஒரு தடவை ஒதுக்குங்க. அது மாத்திரம் இல்லாமல் இஸ்லாமிய கடமைகளை முழுமையாக பின்பற்றுங்க. 5 நேர தொழுகையில் இஸ்லாமிய கடமை 5. 1வது அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறான்னு சொல்லிட்டு சாட்சி கூறுறது. அப்போ இந்த சாட்சி சொல்லும் பொழுது நாம் குர்ஆனையும் நபி வழியும் முழுமையாக பின்பற்றணும். 2வது 5 நேர தொழுகையில் 5 நேரத்தில் தொழுகணும், சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழணும், தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவாபின் தொழுகைக்கு முயற்சி பண்ணணும். 3வது விஷயம் என்னென்னு சொன்னால் நோன்பை 30 நோம்பும் ரமலான் நோக்கணும். ரமலான் நோம்பு காலங்களில் திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோம்பு நோற்பது சுன்னத்து. 13, 14, 15 பிறையில் நோம்பு நோற்பது சுன்னத்து. அப்புறம் ஜக்காத்தை வருஷம் கொடுத்துட்டு வரணும். அது மாத்திரம் இல்லாமல் ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கணும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். ஹஜ்ஜு யார் கடமையாக இருக்கிறதோ அவங்க ஹஜ்ஜை சீக்கிரம் முடிச்சிருங்க. இது 5 விஷயங்கள் இஸ்லாமிய கடமை, இது கட்டாயம் செய்யுங்க. அது மாத்திரம் இல்லாமல் காலையான தஸ்பீஹாத்துல் உங்களை வாழ்க்கையில் உங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அலில் அலீம் 150 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாஹ்ட்ட 7 தடவை கேளுங்க. திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 தடவை. இது காலை மாலை உங்களுடைய வாழ்க்கையில் அங்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். 1/2 மணி நேரம் தான் ஆகும், ஆனால் மறுமையில் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக ஆக்கிடும். குர்ஆனை காலமாலை 1/2 மணி நேரம் ஓதுங்க. குர்ஆனை ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில் குர்ஆனை எவ்வாறு ஓதும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40
92 59 49 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புனீங்கன்னா குரூப்பில் சேர்த்து விடுவாங்க. கிட்டத்தட்ட 51 குரூப்பு போயிட்டுருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அது மாத்திரம் இல்லாமல் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீட்டுக்காரர் செய்ய கடமை சரியாக செய்யுங்க. கொடுக்கல் வாங்கலை சரியாக வச்சுக்கோங்க. ஹலாலான முறையில் சம்பாதிங்க. ஹராமை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் கையை கொண்டும் உங்களுடைய நாக்கை கொண்டும் யாருக்கும் எந்த விதமான துன்பம் கொடுத்துடாதீங்க. ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் உரியவற்றை ஒப்படைச்சிடுங்க. இதெல்லாம் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு வெற்றிக்கு வழி. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய துவா கபூலாக இருக்க ஒரு வழி. ஹராமான செயலை விட்டு முழுமையாக நீக்கிக் கொள்ளுங்கள். வட்டி வாங்குறது, விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, செய்வினை செய்கிறது, இதுபோல் விஷயங்களை விட்டு முழுமையாக நீக்கிக் கொள்ளுங்கள். கணித்துக்குரியர்களே, இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் புறத்திலிருந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வெற்றி உங்களுக்கு உங்களுடைய துவாவுக்கு பதில் வருவதை நீங்கள் 100க்கு 100 பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். கணித்துக்குரியர்களே, நம்ம எதுக்காக படைக்கப்படணும்னு சொன்னால் வீணுக்காக படைக்கப்படவில்லை. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய கல்விலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சொர்க்கத்தை உயர்ந்தவர்களுக்கு வைத்திருக்கின்றான். கடைசி நிலைமையில் உள்ளவங்களுக்கு, நம்ம மாதிரி உள்ளவங்களுக்கு என்னன்னு சொன்னால் உலகத்தை போட 10 மடங்கு. அல்லாஹ் அக்பர். அப்போ பெரிய ராஜா ஆக்கின்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படிப்பட்ட உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கின்றான். இந்த கடமையில் செய்ய தவறிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம போகக்கூடிய நரகம்தான், நெருப்பு. அதில் ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட நம்ம இருக்க முடியாது. ஆகவே நெருப்பிலிருந்து பாதுகாத்து சொர்க்கம் செல்வதற்கு நாம் அனைவரும் செய்யணும். இந்த விஷயங்களை எடுத்து நடப்புமாக எல்லாம் வல்ல கபூல் செய்வானாக. நிச்சயமாக இந்த முறையில் நீங்கள் அல்லாஹ்ட துவா செஞ்சு பாருங்கள். உங்களுடைய துவா நிச்சயமாக கபூலாகும். இம்மையுமே வெற்றி கிடைக்கும். இம்மையிலையும் நீங்கள் பெரிய செல்வந்தராக இருக்கலாம், எல்லா கஷ்டங்களும் நீங்கள் வாழலாம், மறுமையிலையும் பெரிய சொர்க்கத்தை அடையலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. இது பிடிச்சதுன்னு சொன்னால் இதை உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, அதாவது குரூப்புக்கு அனுப்பி வைங்க. இதை பார்த்து யாராவது நேர்வழிப்பட்டாங்கன்னு சொன்னால் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.